வணக்கம் நேயர்களே. நமது சந்தைகள் ஒரு புதிய உற்சாகத்துடன் இன்றைய தினம் 97 புள்ளிகள் அதிகரித்து 24,417.55 முடிவடைந்தது. அட்வான்ஸஸ் 1121, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1076. தென் மிட் கேப் பார்த்தோன்னா 0.33% ஏறி இருக்கு. அதுமாரி ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னாக்க இட் இஸ் அபவுட் 0.26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க 3.38% ஏறி இருக்கு. ஸோ எபோவ் ஆஃப் 13லேருந்து 14 ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இண்டிகேட்டிங் இன் த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இண்டிவிஜுவல் செக்டாரை பார்த்தோம்னா ஆட்டோ, நிஃப்டி ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் இவையெல்லாம் பெட்டராக பண்ணினது. மறுபுறம் ஐடி அண்ட் எனர்ஜி மேஜர் செக்டார்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஐடிசி, டெவிஸ் லேப், டைட்டன், சன் ஃபார்மா, பிரிட்டானியா, சிப்லா, ஹீரோ மோட்டார் கார்ப், ஏஷியர் மோட்டார் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்கா டாடா கன்சியூமர், ரிலையன்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டாப் லூசர்ஸ் டுடே. மேலும் இன்றைய தினம் நம்ம சந்தைகளில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக இந்தியாவும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட ஒரு 6 நியூக்ளியர் பவர் யூனிட்ஸை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஆயத்தங்களை போட்டுள்ளார்கள். அதுபோல் தங்கம் இன்னைக்கு 35 ரூபாய் அதிகரித்து 72,368லையும், வெள்ளி 698 ரூபாய் அதிகரித்து 93,312 என்ற புள்ளிகளிலும், சில்வர் 25 ரூபாய் டவுன் ஆகி 6853லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது செபிலேருந்து ரிப்போர்ட் ஒன்றும் கைக்கு வரல. ஆனால் என்ன சொல்கிறாங்கனாக்க செபி அப்ரூவ்டு பேனல் ரெக்கமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இன்க்ரீஸ் இன் எஃப்என்டோ அவருடைய லிமிட்டை 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரலையும், 5 லட்சம் ரூபாயிலிருந்து. ஸோ அதனால் இதுமாரி பண்ணும் பொழுது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை என்பதை செபியிலிருந்து வந்தால் தான் தெரியும். இதுமாரி ஒரு நியூஸ் வந்திருக்கிறதா பரவலாக வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்ஐசி அண்ட் அதானி பவர் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் மார்க்கெட்டில் காலையில் ஒரு ஸ்லைட் செல்லிங் ப்ரெஷர் ஒரு 10-10:30 மணிக்கு இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக ஏறி இன்றைய தினம் புதிய உச்சம் பார்த்தோன்னா 24,443.60 புதிய உச்சத்தை தொட்டது. லோ பார்த்தோன்னா 24,331.90. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் தான் இன்றைக்கி டிஃபரன்ஸில் ட்ராவல் பண்ணிடுது மார்க்கெட்டு. பட் மார்க்கெட்டில் எஃப்என்டோவை பொறுத்தவரை பார்த்தோன்னா கடந்த 2 நாட்களாக வால்யூம் பிலோ ஆவரேஜ் ட்ரை ஆகிருக்கு. அதுபோல் பேங்க் நிஃப்டினுடைய வால்யூம் பார்த்தோம்னாக்க ஒரு நல்ல ஒரு லோவை தொட்டுள்ளது. ஸோ அதுவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மெயினாக இந்த தினம் மறுபுறம் நிஃப்டி 500 பார்த்தோம்னாக்க ஒரு புல்லிஷ் பயஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சின்ன சின்ன ப்ராஃபிட் அப்பப்போ போகும். பட் ஓவரால் புல்லிஷ் பயஸில் இருக்குது. இந்த சஸ்டெயின்ட் ரேலி போன மாதம் அதிலிருந்து பார்க்கும் பொழுது இதுவரை 86% ஆஃப் என்எஸ்சி 500 உள்ள ஸ்டாக்ஸ் எபோவ் 200 டிஎம்ஏக்கு மேலே ட்ரேட் ஆகி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை பார்த்திங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க இது ஒரு ஓவர்பாட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இட் இஸ் அ வைஸ் வர்ஸா. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஓவர் வெல்கமிங் ஆஃப் மெஜாரிட்டி இன் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா அந்த 200 டிஎம்ஏ ப்ரீச் பண்ணி மேலே போயிருக்குங்கிறது இட்ஸ் அ கான்ட்ரரியன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னாலும், மார்க்கெட் ஓவர் பாட் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு என்னன்னாக்க புல் ஸ்டில் அந்த ரேலி ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது ரிவர்ஸ் ஆகலைன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது புல் ரன் ஒன்றும் ரிவர்ஸ் ஆகலை, அது புல் ரன் தான் இருக்குது. அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கும், திருப்பி மறுபடியும் ஏறும், அப்படி தான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது தவிர. ஏன்னா அந்த 2008 ஒரு மேஜர் கிராஷ் வந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிஃப்டி 500 5 புல் ரன்னை வந்து தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டில் வந்து கேரி ஓவர் பொசிஷன்ஸ் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கொண்டு தான் இருக்கிறது எக்கானமியை வைத்து. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை இது சொன்னது போல் ஒரு நல்ல மூமெண்ட்டு, அதுவும் ஒரு 11 மணிக்கு மேலே 10:30 மணிக்கு மேலே நல்ல மூமெண்ட் இருந்தது. மேலும் புட்கால் ரேஷியோவை பார்க்கும் பொழுது நிஃப்டி 24,400 மற்றும் 24,300 புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் 24,500 மற்றும் 24,600 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கிறது. ஒரு ப்ராடர் மார்க்கெட்டில் ஒரு 2-3 டேஸுக்கு பார்த்தோம்னா சப்போர்ட்டட் 24,200, ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,700 இருக்கக்கூடும். மார்க்கெட் வந்து எகெயின் இட் இஸ் ஆன் த ஒரு கன்சாலிடேஷன் மூவ் வித் லோ பேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஹையர் லெவலில் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.